ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு வெற்றி, நம் சந்தோஷம், சமாதானம் நம்மை நிரப்பி எப்போவுமே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் காலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறீங்களா? அவருடைய வசனம் உங்களை உற்சாகப்படுத்த போகிறது, உங்களை நடத்த போகிறது, நன்மைக்கு ஏதுவான காரியங்களை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது. வார்த்தைக்கு செவிசாய்ப்போமா? 1 நாளாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே இந்த வாசித்த பகுதியானது ஒரு மனிதன் செபித்த செபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாபேஸ் என்கிற மனிதன் தேவனை நோக்கி ஒரு செபத்தை ஏறெடுக்கிறார். அவர் எபிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தம். அவர் துக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்துவிட அவர் முயலல. அவருடைய தாய் இட்ட பெயர் யாபேஸ், அப்படி என்றால் துக்கம். இந்த பெயரோடு அவன் பாடசாலைக்கு போகிற பொழுது அவருடைய ஆசிரியர் துக்கம், யாபேஸ் என்றால் துக்கம் என்ற அர்த்தம். அப்பொழுது யாபேஸ் என்று எப்பொழுதெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவ்வப்போது துக்கம் என்று அவன் கூப்பிடப்படுகிறான். அந்த கூப்பிடுகிற அந்த நிலையை மாற்றுவதற்கு அந்த மனிதன் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான். தன்னை படைத்த கடவுளிடத்தில், தன்னை உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் ஓடி போய் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேணும், ஆண்டவரே நீர் என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்தால், ஆண்டவரே தீங்கு என்னை அணுகாது, தீங்கு என்னை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை திகிலும் என்னை தீண்டாது, நீர் என்னோடு இருக்க வேண்டும், நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும், எல்லையை பெரிதாக்கணும், ஆண்டவரை நீங்க என்னோடு இருந்து உங்களோட கரத்தினால் என்னை நடத்தணும், ஆண்டவரை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் நீங்க என்னை நீக்கலாக்கி விடுவிச்சு என்னை ஆண்டவரை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு செபத்தை ஏறெடுத்தார். பாருங்க அன்பு பிள்ளைகளே, எந்த மனிதன் துக்கம் என்று பெயர் சூட்டப்பட்டானோ, எந்த மனிதன் துக்கம் என்று உச்சரிக்கப்பட்டானோ, அதே மனிதனை கொண்டு யாபேஸ் என்று ஒரு பட்டணம் உருவாக்கத்தக்கதாய் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தன் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானம் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானதாய் அமைந்தது. அந்த துக்கத்தோடு தன் வாழ்க்கையை அழித்து விட அவர் நினைக்கவில்லை. யார் என்னை பார்த்து என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் என் தேவனிடத்தில் காரியத்தை சமர்ப்பிக்க போகிறேன், என் தேவனிடத்தில் நான் மன்றாடப் போகிறேன், என் தேவனை நோக்கி நான் பார்க்க போகிறேன், என்னை படைத்தவர் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு தேவனிடத்தில் சரணடைந்து விடுகிறார். பாருங்க, அதுதான் அவருடைய வெற்றியின் ஆரம்பப்படியாய் அமைந்தது. அவர் செபம் பண்ண தீர்மானம் பண்ணி அந்த படைத்த கடவுளிடத்தில் தன் காரியங்களை சமர்ப்பித்தார், நோக்கி பார்த்தார் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி எந்த மனிதன் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் விமோசனம் அடைவார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படாமல் அது பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை வேளையில் நீ வெட்கி தலை குனிந்திருக்கிறாயோ, மற்றவர்கள் உண்மையிலே அவதூறு சொல்லி இருக்கிறார்களோ, உண்மையிலே அவமானப்படுத்தி இருக்கிறார்களோ, உண்மையிலே குற்றங்களை சுமத்தி இருக்கிறார்களோ, இல்லையே உன் பிறப்பே இப்படியாய்த்தான் அமைந்து போய்விட்டதோ, நீ பயப்பட வேண்டாம். இன்றைக்கு உன் தேவன் நேரடியாக உன்னோடு பேசுகிறார். நீ இருக்கும் அந்த நிலையை மாற்றுவதற்கு உன்னை படைத்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீ சரணடைந்து விடு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்களா? அவர்கள் வெட்கமடையவில்லை. அவர்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டந்தனியான பலன் வரும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே யாபேசுடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறது. யாபேசு தோல்வியோடு வாழ்ந்தவன், ஏமாற்றத்தோடு வாழ்ந்தவன், எதிரடியான காரியங்களை அனுபவித்து வந்தவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, என்னை படைத்த இறைவனே, என்னை படைத்த கடவுளை என் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி மன்றாடினார். பாருங்களேன், அந்த மன்றாட்டை கேட்ட தேவன் அவரை மகிமை உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றினார், வெற்றி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றினார், ஒரு பட்டணத்துக்கு பெயரை சூட்டும்படி ஒரு மாமனிதனாய் மாற்றி விட்டார். பாருங்களேன், அதுதான் மகா தேவனுடைய மகத்துவமான செயலாய் இருக்கிறது.
இன்றைக்கும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வரும். யாரோ ஒருவர் போட்ட குற்றத்தின் நிமித்தமாய் மனம் சோர்ந்தபடி மடங்கி கிடக்கிறீங்களா? எழுந்து வா, தேவனை நோக்கிப்பார். இன்றைக்கு தேவன் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ சோர்வடைந்த சூழ்நிலையில் உதவி செய்வதற்கு உன் ஆண்டவர் உனக்கு வல்லவராயிருக்கிறார். நீ வந்த ஒவ்வொரு நிலையையும் அவர் காண்கிறவராயிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ நினைக்கிற திட்டத்தை பார்க்கலும் உன் வாழ்க்கையை குறித்து உன் தேவன் போட்ட திட்டம் பெரியது. இந்த பெரிய திட்டத்திற்கு நீ விட்டு கொடுக்க நீ ஆயத்தப்படுவாயானால் இன்றைக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்து உன்னை கனம் பண்ண வல்லவராயிருக்கிறார். அவரிடத்தில் எல்லா காரியத்தையும் சமர்ப்பியுங்கள், அவரிடத்தில் ஒப்படையுங்கள். நீ எப்பேற்பட்ட குறைவுள்ள மனிதனாயிருக்கட்டும், ஒன்றுமில்லாத நபராயிருக்கட்டும், ஏமாற்றப்பட்ட பாத்திரமாயிருக்கட்டும், தேவன் உனக்கு அற்புதம் செய்து கனம் பண்ண ஒரு வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் தாங்கள் இருக்கும் அந்த சூழ்நிலையிலிருந்து உம்முடைய முகத்தை தேடுகிறார்கள். இவர்களை கைவிடாதையும் சுவாமி, ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ வழிகாட்டியாய் ஆண்டவரே சுவாமி, மகா தேவனாய் ராஜனாய் நீர் வெளிப்பட்டு ஒரு நன்மை செய்து கனம் பண்ணி காக்கும்படி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.